மாண்புமிகு நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் என்ன சொன்னார்னா, இப்போ இருக்கிற கரண்ட் பிரைம் மினிஸ்டரோட எக்கனாமிக் நாலேஜு ஒரு ஸ்டாம்பில் பின்னாடி கூட எழுத முடியாது. அதுதான் உண்மை. அவங்க வந்து ருப்பியோட ஸ்ட்ரென்த்தையும் ஒரு எக்கானமியோட ஸ்ட்ரென்த்தையும் ஒப்பிட்டு பார்த்ததே தவறு. ஒரு கரன்சிக்கும் ஒரு எக்கானமிக்கும் டிஃப்ரென்ஸ் இதே கிடையாது, லிங்கே கிடையாது. கரன்சி லெவலுங்கிறது உங்கள் ஊரில் என்ன பணவீக்கம் இருக்குது, மற்ற ஊரில் என்ன பணவீக்கம் இருக்குது, உண்மையான பணவீக்கத்தை டிஃப்ரென்ஸாக காட்டும். ரெண்டாவது, உங்கள் ஊர் ப்ராடக்ட்ஸையும் சர்வீசஸையும் உலகம் வாங்கிறதுக்கு தயாராக இருக்கா இல்லையான்னு காட்டும். மூணாவது, கரண்ட்டில் உங்களோட பில்ஸ், நம்ம லோன் வாங்கியிருப்போம், நம்ம கார்ப்பரேட் லோன் வாங்கியிருப்போம், நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுவோம். அதனால் நம்மளுக்கு வெளிநாட்டு காசு தேவைப்படும். அந்த வெளிநாட்டு காசு தேவைப்படுறச்ச உங்களால் காசு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பதில் சொல்லணும்.